இப்போ டைகர் பத்தி பார்க்கலாம். ரேம்பட் போச்சிங்னா வேட்டையாடுறது. அண்ட் ஹேபிடட் டிஸ்ட்ரக்ஷன், அதோட வாழ்வியலத்தை நம்ம அழிக்கிறோம். புஷ் இந்தியா டைகர்ஸ் டு தி பிரிங்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இதெல்லாம் பண்றதுனால, வேட்டையாடுறதுனாலையும் அதை வாழ்விடங்களை நம்ம அழிக்கிறதுனாலையும் என்ன ஆகுது, எக்ஸ்டிங்ஷன் வந்து அழிவு நோக்கி போகுது. எது? டைகர்ஸ். சரிங்களா? 2006 பாத்தீங்கன்னா ஒன்லி 1411 டைகர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. சரிங்களா? அப்ப என்னாச்சு, ஸ்பீசிஸ் அட் இமிடியட் ரிஸ்க் அண்ட் லோக்கலைஸ் எக்ஸ்டிங்ஷன் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா வந்துருச்சு. சரிங்களா? ப்ராஜெக்ட் டைகர் பில்ட் ஹெவிலி ஃபோர்டிஃபைட் சாங்சுரிஸ் டு சேவ் த டையிங் ஸ்பீசஸ். அதனால நம்ம என்ன செஞ்சோம், டைகரை காப்பாத்துறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் ஒன்று கொண்டு வந்தோம். அது என்ன செஞ்சு அப்படின்னா, சாங்சுரிஸ், இந்த சரணாலயங்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடான சரணாலயங்களை வந்து கட்டி அதுல வந்து இந்த மாதிரி அழிவுக்கூடான ஸ்பீசிஸ் வந்து காப்பாத்துச்சு. எப்போ ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணாங்கன்னா 1973. சரிங்களா? அப்போ growth 9 டைகர் ரிசர்வ் 9 டைகர் ரிசர்வ் இருந்திருக்கு 1973 வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 57 டைகர் ரிசர்வுக்கு வந்துருச்சு. சரிங்களா? வெறும் 9ல இருந்து 58 டைகர் ரிசர்வ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ 84,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கு. இந்தியாவோட 2.6 ஏரியா வந்து நம்ம என்ன செய்யறோம், டைகருக்காக நம்ம ஒதுக்கி இருக்கோம். அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் இன்சைட் தி ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன் பவுண்டரிஸ். சரிங்களா? அந்த பார்டருக்குள்ள ரொம்ப ப்ரொடெக்ஷனா தான் வந்து டைகரை பாதுகாத்துட்டு இருக்கோம். சஸ்டெயின் கமிட்மெண்ட் ட்ரிகர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கன்சர்வேஷன் ரீபோன்ஸ் இன் ஹிஸ்டரி. அழிவுல இருந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அந்த டைகரை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்ப நிறைய டைகர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. அதுவே இப்ப பிரச்சனையா வந்து அமைஞ்சிருச்சு. பாருங்க, 2006 வந்து பாத்தீங்கன்னா 1400 இது இருக்கு. 2022 3000 மாறிடுச்சு. வெறும் 16 வருஷத்துல 160% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாருங்க, இந்தியாஸ் நவ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் குளோபல் டைகர் கன்சர்வேஷன். உலகளாவிய அளவில் டைகர் கன்சர்வேஷன்ல இந்தியா தான் டாப்பா இருக்கு. இந்தியா ஹோல்ட் 70% ஆஃப் வேர்ல்ட்ஸ் வைல்ட் டைகர்ஸ், மேக்கிங் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேண்ட்ஸ்கேப் ஃபார் த ஸ்பீசிஸ் சர்வே. சரிங்களா? உலகளாவில பார்த்தீங்கன்னா 70% டைகர் நம்மள்ட்ட தான் இருக்கு. சரிங்களா? அப்ப டைகர்னு சொன்னாலே நம்ம இந்தியாவை தான் வந்து குறிக்கூடியதாக மாறுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அன்பிரசிடென்டட் சக்சஸ் கிரியேட்டட் பயாலஜிக்கல் பாரடாக்ஸ் சேச்சுரேட்டட் ரிசர்வ். இப்ப நிறைய நம்ம வந்து பாதுகாத்துட்டோம். சரிங்களா? எல்லாத்தையும் பாதுகாத்ததுனால அது வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அதோட எல்லையை தாண்டிடுச்சு. சரிங்களா? இப்போ ப்ரொடெக்டட் ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா, பயாலஜி டிக்டேட் பிஹேவியர், டைகர்ஸ் ஆர் ஹைலி டெரிட்டோரியல் ரெக்கவர் மாசிவ் ஹோம்லேஜஸ். டைகரை பொறுத்த வரைக்கும் இடம் தான், இடத்தோட ராஜா மாதிரி தான் அது. சரிங்களா? அது நிறைய இடம் தேவை வாழணும் அப்படின்னு சொன்னா. இப்ப என்னது, குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய டைகரை வச்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், ஆஸ் பாப்புலேஷன் க்ரோ யங்கர் டைகர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு டிஸ்பர்ஸ் அவுட் ஃபார் எஸ்டாப்ளிஷ் நியூ டைகர். பழைய டைகர் இருக்கும், புது டைகர்ஸ் என்ன செய்யும், குழந்தை நல்லா வளர்ந்த டைகர்ஸ் வந்து வெளியே போய் அதுக்குண்டான டெரிட்டரியை வந்து பார்க்கும். டெரிட்டரினா இடம், நிலத்தை தேடி போகக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஒரே இடத்த எல்லா டைகரையும் நம்ம அடக்க முடியாது. ஏன்னா டைகரோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான டெரிட்டரியை தேடி போகும். சரிங்களா? இப்ப என்ன இருக்குது, இப்ப நிறைய நம்ம பாதுகாத்து வச்சனால நிறைய டைகர் வந்துருச்சு. நம்ம இருக்கிற இடத்துல விட அதிகமா டைகர் இருக்கு. அப்ப என்ன செய்யுது, ஓவர் தேர்ட் ஆஃப் இந்தியா டைகர் நவ் டிஸ்பர்ஸ் இன்டு ஹியூமன் டாமினேட்டட் லேண்ட்ஸ்கேப். சரிங்களா? ஸோ 1/3, இப்போ 3/4 டைகர்ஸ் என்ன செய்யுது, நம்ம காட்டுல இருந்து இடத்தை தேடி வில்லேஜுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. 30 to 40% வந்து வில்லேஜுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எஸ்டிமேட் 30 to 40% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் கரண்ட்லி லிவ்ஸ் இன் ஹன்ஸ் என்டையர்லி அவுட் சைட் டெசிக்னேட்டட் டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ் விட்டு வெளியில வந்து தான் வந்து இப்போ வந்து என்னது, வேட்டையாடி சாப்பிடுது. நாய்களை, மனிதர்களை எல்லாத்தையும் வேட்டையாடி இது பண்ணுது. நம்ம ஊட்டி, நீலகிரி, கோத்தகிரி மலைப்பிரதேசத்துல எல்லாத்துலயுமே வந்து இது நடக்குது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஓவர்லாப்பிங் டெரிட்டரி ஸ்பார்க்ஸ் சிவியர் ஃபிரிக்ஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் டைகர்ஸ். சரிங்களா? ஓவர்லாப் ஆகுறதுனால சரிங்களா, மனிதர்களுக்கும் டைகர்ஸுக்கும் பிரச்சனை வருது, ஃபிரிக்ஷன் ஜோன் ஆகுது. லைஃப் ஸ்டாக் டிப்ரெடேஷன். சரிங்களா? வாழக்கூடிய ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுது. ஆக்சிடென்டல், அவங்க எங்கேயாச்சும் போறாங்க, அதுல வந்து அடிச்சு இது பண்றது. காம்ப்ளெக்ஸ் ரெஸ்கியூ ஆபரேஷன், ஹை பப்ளிக் சான்சரி, எல்லாம் பயத்தோட தான் வாழ. நைட் ஆனா வந்து என்னது, இப்ப கதவு சாத்தி வச்சு படுத்துறாங்க. நைட்டு தனியா வெளியே போக முடிய மாட்டேங்குது, அந்த சிங்கம் கடிச்சிரும் அப்படிங்கிறதுனால. ஃபிக்ஷன் த்ரிட்டன்ஸ் அன்ரைவல் டிகேட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி டாலரன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ரஸ்.
சரிங்களா? ஸோ இது பிரச்சனையா இருக்கு. இப்ப என்ன செய்வாங்க, இவங்க பயந்துட்டே இருந்தாங்கன்னா, இதுக்கு மேல பயப்படாதுன்னு சொல்ல முடியாது. வேட்டையாட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப என்ன செய்யணும், வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் லைன்ஸ் ஆன் கனெக்டிங் ஐசோலேட்டட் பாப்புலேஷன். இப்போ காரிடார்ஸ்னு ஒன்று உருவாக்கும், தளம்கள். சரிங்களா? ஐசோலேட்டட் ஃபாரஸ்ட் தான் அது தடவுல வந்து ஒரு இடத்த வந்து கொடுக்கணும். அதாவது சேஃப் மூமெண்ட். சரிங்களா? இந்த இடத்த வந்து நம்ம ஒதுக்கிடணும். ப்ரிவென்ட்ஸ் ஜெனடிக் ஐசோலேஷன், ப்ரொவைட் சேஃப் பேசேஜ் ஃபார் யங் டிஸ்பர்சிங் டைகர். இங்கிருந்து வரக்கூடிய டைகர்ஸ் வந்து கரெக்டான பாதையில அவங்க இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடாத வழியை வந்து நம்ம வச்சு வச்சு கொடுக்கணும். கன்சர்வேஷன் மஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஐசோலேட்டட் ஃபோர்ட்ரஸ் டு ஷேர்ட் லேண்ட்ஸ்கேப். சரிங்களா? தனிப்பட்ட இப்பெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் டைகர்ஸ் உட்கார வச்சுட்டு இருக்கோம். அதாவது டைகர்ஸை வந்து வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து மாத்தணும்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் ப்ராஜெக்ட் டைகர் இன்சைடு ஒரு ஒரு இடத்துக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரிக்ட் ஐசோலேஷன் வித் இன் த பார்டர்ஸ்குள்ள வச்சிருப்போம். கிரியேட்டிங் ஐசோலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் ஆன்டி போச்சிங். அந்த வந்து இது பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, டிஓடிஆர் டைகர் அவுட் சைட் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப வெளியில வந்து டைகர் ரிசர்வ் கொண்டு போறோம். மேனேஜிங் ஷேர்ட் லேண்ட்ஸ்கேப் அப்ரோச் அக்ராஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபார்ம்லைஸ் வில்லேஜ். எல்லாத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரி டைகருக்கும் தனி இடத்த ஒதுக்கி, நீங்க மனிதர்களும் அங்க இடத்துல வாங்க, ஆனா அவங்களுக்கு உண்டான வழித்தடத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருவோம். இது வந்து டிஓடிஆர் அப்ரோச் ஆக்டிவ்லி டெஸ்டிங் 40 ஃபாரஸ்ட் டிவிஷன் 9 ஸ்டேட் பேஸ்ட் ஆன் 2022 எஸ்டிமேஷன். நிறைய இடங்களில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம் டைகருக்கு. இப்போ என்ன ஃபேஸ் ஒன் ஃபில்லர் ஒன் பார்த்தீங்கன்னா, மிட்டிகேஷன் ரெக்வஸ்ட் ரேபிட் கோஆர்டினேட்டட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வேணும். சரிங்களா? ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக வந்து அதை ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் வேணும். அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வேணும். ஸ்பெஷல் ரெஸ்கியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாராச்சும் மாட்டாங்கன்னா எப்படி அவங்களை பாதுகாக்கிறதுன்னு தெரியணும். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து வைக்கணும். இப்போ டைகர் வருது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ப்ரிப்பேர் ஃபார் கான்ஃபிளிக் சிச்சுவேஷன் டு ப்ரொடெக்ட் போத் ஹியூமன் லிவ்ஸ் அண்ட் டிஸ்பர்சிங் டைகர். சரிங்களா? மனிதனையும் காப்பாற்றணும், அந்த சைடு ஒதுங்கி போறக்கூடிய டைகரையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் விடணும். பில்லர் டூ பார்த்தீங்கன்னா, கோஎக்ஸிஸ்டன்ஸ் லைன்ஸ் டர்னிங் வல்னரபிள் வில்லேஜ் இன்டு ட்ரஸ்டட் கன்சர்வேஷன் பார்ட்னர்ஸ். இப்போ வில்லேஜே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா மாற்றணும். சரிங்களா? கண்டினியூஸ் கம்யூனிட்டி எஜுகேஷன். இந்த மாதிரி டைகர்ஸ்லாம் வந்தால் என்ன செய்யணும், அதை வந்து நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றான எஜுகேஷன் கொடுக்கணும். காம்பன்சேஷன் டைம்லி டிரான்ஸ்பரண்ட் பே அவுட் லைஃப் ஸ்டாக் லாசஸ். இப்போ டைகர் வந்து ஏதாச்சும் ஆடு மாடு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும், இழப்பீடு தரணும். பார்ட்னர்ஷிப் ட்ரீட்டிங் லோக்கல்ஸ் அஸ் அலைஸ் நாட் அப்டாக்கிள்ஸ். லோக்கல்ஸ் வந்து ஒரு பார்ட்னரா பார்க்கணும், அவங்களும் பாதுகாக்கணும் டைகரை அப்படின்னு கொண்டு வரணும். ட்ரஸ்ட் இஸ் அல்டிமேட் பேரியர் அகைன்ஸ்ட் ரிட்டாலியேஷன். சரிங்களா? டெக்னாலஜிக்கல் எனேபிள் ப்ரொஆக்டிவ் மானிட்டரிங் பட் ரிக்வயர்ஸ் ரோபஸ்ட் ஹியூமன் இன்ஸ்டிடியூஷன். இப்போ என்ன செய்யணும், டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? கேமரா ட்ராப்ஸ், ஜிபிஎஸ் ஃபார் மானிட்டரிங், ட்ரான்ஸ் ஃபார் சர்வேலன்ஸ், ஏ மூவ்மெண்ட் ஃபார் மூவ்மெண்ட் ப்ரெடிக்ஷன், இதெல்லாமே வச்சு இந்த டைகர் இங்க இருந்து வந்துச்சுன்னா இங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஷன் த்ரெட்டட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் நெசரி ஃபார் இன் சர்வைவல். அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு வரணும். டிலேடு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கக்கூடாது. இன்னடிகேட் ரெஸ்கியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு வெட்டரினரிஸ், வீக் இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், இதெல்லாம் இப்போ இருக்கு. இதெல்லாம் மாத்தினா மட்டும் தான் வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை கொண்டு வர முடியும். இப்போ கன்ஸ்டியூஷனல் மேண்டேட் பேலன்ஸ் பயோடைவர்சிட்டி வித் சஸ்டைன் டெவலப்மெண்ட். கன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அதனால வந்து நேஷனல் வைல்ட் லைஃப் அண்ட் ஆக்ஷன் 2017 2031 வரைக்கும் நம்ம பிளான் கொண்டு வந்திருக்கோம். ஆர்டிகல் 48 வந்து ஸ்டேட் டியூட்டி வைல்ட் லைஃப் பாதுகாக்குறது. ஆர்டிகல் 51A வந்து நம்மளோட அடிப்படை கடமை என்வரன்மெண்ட் பாதுகாக்குறது. அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி காடு இது உங்களுக்கு விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கு. பாருங்க, ஃபியூச்சர் ஆஃப் கன்சர்வேஷன் இஸ் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டிங் ஷேர் லைஃப் ஸ்பேன். இப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யலாம், சேர்ந்தாப்புல வாழ்ந்தா மட்டும்தான் வந்து என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? கன்சர்வேஷன்ங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து வாழ்க்கிற மாதிரி இருக்கும். ஹியூமன் லேண்ட்ஸ்கேப், டைகர் லேண்ட்ஸ்கேப், நாட் ஐசோலேஷன். பிரிச்சு விடாம ரெண்டுமே வந்து சேர்ந்து வளர மாதிரி இருக்கும். பை இன்டெகிரேட் டெக்னாலஜி, லோக்கல் நாலேஜ், ரோபஸ்ட் கவர்னன்ஸ், இந்தியாஸ் லைட்டிங் குளோபல் ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஷேரிங் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்தியா தான் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. அப்போ வந்து வருங்காலத்துல இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த டைகரோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு இப்போ நாயெல்லாம் எப்படி இருக்கோ அது ஒரு விலங்கு மாதிரி நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்மள வந்து உலகத்துக்கு ஒரு படிப்பினையா நம்ம வந்து அமைவோம். புரிஞ்சா? இப்போ டைகர் இப்போ என்ன ப்ராப்ளம், இப்போ டைகர்னா என்ன, டைகரோட கன்சர்வேஷன் எப்படி, ஹிஸ்டரி என்ன, டைகரை பாதுகாக்கிறதுக்கு ஏன் அவசியம், இப்போ நம்மளுக்கும் டைகருக்கும் என்ன சண்டை வருது, அதுக்குண்டான காரணம் என்ன, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. புரிஞ்சா? நாளைக்கு வந்து படிச்சுட்டு வந்து சொல்லலாமா இதை?
வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. நாளைக்கு சொல்லிடலாமா? ஓகே, நான் இது டைகரோடது நான் அப்லோட் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார்.